வாங்க நம்ம இன்றைக்கி மட்டன் பெப்பர் சுக்கா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம எல்லா ஐட்டமும் போட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். அதை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. வதங்கின பிறகு நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 தக்காளியும் போட்டு கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு வேக விடுவோம். அதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கி விடுவோம். நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு மசிஞ்சு வதங்கியிருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதையும் நல்லா வதக்க விடுவோம். இந்த டிஷ்ஷுக்கு நல்லா எண்ணெயில் வதங்கிறது தான் டேஸ்ட்டு. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கியிருக்கு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அதையும் எண்ணெயிலே வதக்குவோம். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை போட்டுக்கலாம். மட்டனை போட்டு அந்த மசாலாலாம் மட்டன் உள்ளார நல்லா பிடிக்கிற அளவுக்கு நம்ம பரட்டி விடுவோம். உப்பு காரம்லாம் மசாலாவில் மட்டனில் நல்லா படுற மாதிரி பரட்டி விட்டுட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி, வேறு எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாம். அதை மட்டும் ஊற்றி அந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விடலாம். நல்லா மசாலா வாடை போகிற அளவுக்கு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பெப்பரை நல்லா 3 டேபிள் ஸ்பூன் தூவி விட்டுக்கலாம். ஆனால் பெப்பர் தான் இதுக்கான டேஸ்ட்டு. பெப்பரை நம்ம கொஞ்சம் நிறையா போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டு புதினா மல்லியும் போட்டு அதையும் கொஞ்சம் பிறக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விடுவோம். பாருங்க, புதினா மல்லி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு. இந்த டிஷ்ஷுக்கு அது நல்லா எண்ணெயிலே வதங்கிறது தான் டேஸ்ட்டே. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு கோதுமை சப்பாத்தி செஞ்சுருக்கேன். இது சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.